ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் என்ன டிஷ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல். இதுக்கு நான் வந்து கடாயை சுட வச்சு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா அதில் நான் கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா, அதுக்கப்புறமா வந்து கருவேப்பிலை, அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை நான் அது கூட நான் சேர்த்து நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கனால சீக்கிரம் வதங்கிடும். அது கருகாமல் இருக்கணும். அதே நேரத்தில் வந்து நல்லா பொரிஞ்சும் இருக்கணும். ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் என்ன பண்ணுறேன்னா நல்லா வதக்கிட்டுருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும். சிலவங்க வந்து கோவக்காயை வந்து நீட்டாக வெட்டு பண்ணுவாங்க. சிலவங்க ரவுண்டாக பண்ணுவாங்க. நாங்கள் வந்து யூஸ்வலாக ரவுண்டாக தான் நாங்கள் கட் பண்ணி பண்ணுறது. இப்போ நல்லா இதை வந்து பொன்னிறமாக வதங்கணும். இதுக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஈஸியாக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். நல்லா க்ரன்ச்சியாக இருக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அதே நேரத்தில் அந்த ரொம்ப ப்ரௌனாகவும் ஆகிடக்கூடாது. ஒரு அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகி வெங்காயம் நல்லா வெந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு இதுவாக இருக்குது. இப்போ இது கூட வந்து தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரத்துக்கு நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். மிளகாத்தூளை போட்டுட்டு அதை வந்து நல்ல ஒரு வதக்கு கொடுக்கணும். நல்லா வதக்கிட்டு இருக்கணும். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை அது போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும். ஃப்ளேம் வந்து லோவில் தான் இருக்கணும். யூஸ்வலாக நான் வந்து ஃப்ளேம் லோவில் தான் நான் பண்ணுவேன். ஸோ அதனால் நான் சொல்கிறேன். இதை நல்லா இப்படி ஒரு வதக்கி கொடுத்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம். இது நம்ம உப்பு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மியாக போட்ட மாதிரி தெரிஞ்சுது. அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு நான் சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா வதக்கி வரும். கோவக்காய்ன்றது பார்த்திங்கன்னா வந்து கட் பண்ணும்போது சில நேரத்தில் ரெட் கலரில் இருக்கும், பழுத்து இருக்கும். ரொம்ப பழமாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா மீடியமாக இருக்கிற அந்த பழுத்த கோவக்காய் கூட நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து நல்லா எங்களுக்கு தேவையான அளவுக்கு கோவக்காயை வந்து ரவுண்டாக வெட்டி நான் அது கூட நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பழுத்து தான் இருக்குது, ரொம்ப பழுக்காமல் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை வந்து நல்ல ஒரு வதக்கு கொடுக்கணும். நல்லா அப்படியே அந்த மசாலாலாம் வந்து கீழே இருக்கும் பார்த்திங்களா, அந்த மசாலா எல்லாமே வந்து இந்த கோவக்காய் மேலே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அடியிலேருந்து கிளறி எடுத்து மேலே அப்படியே விரட்டி அப்படியே பரட்டி விடணும். ஓகேவா? அடியில் இருக்க அந்த மசாலா எல்லாமே வந்து பாருங்கள் நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு கோவக்காயிலையும் வந்து நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா ஒரு வதக்கு கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் ஹையாக வச்சுருக்கேன். ஏன்னா வந்து கோவக்காய் வந்து வேகணும். அதுக்காக இதில் வந்து நான் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன், தண்ணி சேர்க்கலை. இதுலேயே கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம வந்து லிட்டு போட்டு நம்ம வந்து மூடி வச்சதுக்கப்புறமா அது வந்து அதில் இருக்கிற தண்ணியிலேயே அது வெந்துடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கிறேன். மூடி வச்சதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இதுலேயே வந்து நல்ல அந்த ஃப்ளேம்லேயே வந்து வெந்துடும். ஸோ இப்போ நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வந்து அந்த லிட்டை போட்டு வச்சுருந்தேன். இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ஆவி வந்து கேமராவில் பட்டனால சரியாக தெரியல. ஆனால் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா பொலன்னு வெந்துருக்கு. நான் வந்து தண்ணி ஆட் பண்ணல. அந்த எண்ணெயிலையும் அதுக்கப்புறம் லிட்டு போட்டனால அந்த இதுவும் இருக்கனால நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் வந்து மிளகு சீரகம் தூள் வந்து நம்ம போடுறோம். இது எதுக்குன்னா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். மிளகு சீரகம் வந்து நம்ம கடைசியில் வந்து போட்டோன்னா முதலே நம்ம போட்டு இது பண்ணோன்னா ரொம்ப கரிஞ்சிடும், அது டேஸ்ட் மாறிடும். ஆனால் இந்த டைம்லையும் நம்ம போட்டோன்னா நல்லாயிருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா தூக்கலாக இருக்கும். இதுக்கு அந்த ஆவி பட்டனால அந்த மாதிரி சரியாக கிளியராக தெரியல. இப்போ நல்லா கிளியராக தெரியும் பாருங்கள், எப்படி நல்லா வெந்திருக்கு பொலன்ட்டு. அதுவும் இல்லாமல் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அடி பிடிக்காமல் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதில் மிளகு சீரகம் வேறு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மிளகு சீரகம் போடுறேன். ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நான் கம்மியாக போட்ட மாதிரி இருந்துச்சு.
ஸோ அதனால் இப்போ நான் போட்டேன். இப்போ இது கரெக்டாக இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்லயே நம்ம வந்து மிளகு சீரகம் போட்டுட்டோம்னா அது கரிஞ்சிரும். மிளகு சீரகம் கரிஞ்சிரும், டேஸ்ட் மாறிடும். அதனால் இது லாஸ்ட்டில் போடணும். நாங்கள் இப்படி தான் செய்வோம். ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி செய்வாங்க. இப்படி தான் நாங்கள் செய்வோம். இப்போ இது வந்து கோவக்காய் வெந்துருச்சான்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன டெஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கரண்டி வச்சு நம்ம கிண்டிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கரண்டிலேயே வந்து பாருங்கள், கோவக்காய் பாருங்கள் நல்லா பொலன்ட்டு ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் குலையாமல், அதுக்கப்புறமா அடி பிடிக்காமல் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா. பார்க்கவே ரொம்ப யம்மியாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து இது வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, சூடாக இருக்கும் பார்த்தீங்களா, எடுத்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த கரண்டியை வச்சே நம்ம வந்து அந்த ஒரு பீஸ் கோவக்காய்ல நம்ம வந்து இப்படி அமுக்கணுன்னா அது 2ஆக பிரிஞ்சிரும், உடஞ்சிரும். அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு நல்லா தெரியும். ஸோ இப்போ நல்லா இது வெந்துருச்சு, பார்த்தாலே நல்லா தெரியுது பாருங்கள். கலர்லாம் சேஞ்ச் ஆகி எவ்வளோ நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ கோவக்காய் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு நம்ம அதில் ஒரு 2 பீஸ் எடுத்து ஒரு தட்டில் போட்டு இப்படி விரலால் வச்சு நசுக்கி பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்ட்டு. நல்லா வெந்துருச்சு. இனிமேல் இதை நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை வந்து எல்லா சாதத்துக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஈஸியாகவும் பண்ணிடலாம். பாருங்கள், பார்த்தாலே எவ்வளோ யம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா குழஞ்சி போகாமல் அந்த பச்சை நிறம் அப்படியே இருந்து கருகாமல் ஒட்டாமல் அடி பிடிக்காமல் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.